நீங்களும் இன்வெஸ்ட் பண்ணலாம். உங்களோட இன்கம் எவ்வளோ கம்மியாக இருந்தாலும் ஒரு 3 ஆப்ஷன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் ஒன் ஆர்டி, ரெக்கரிங் டெபாசிட். ஒரு பேங்க்லயோ போஸ்ட் ஆஃபீஸ்லயோ போயிட்டு ஆர்டி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. 100 rupeesலேருந்து நீங்கள் வந்து மந்த்லி இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு 6 monthsலேருந்து 10 years வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம். உங்களுக்கு 6 to 7% இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கும் இயர்லி. அண்ட் மெச்சூரிட்டி அப்போ உங்களுக்கு அதை வந்து கொடுத்துடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக காசு அப்படி சேர்த்து வச்சிருப்பீங்கல்ல, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லை குழந்தைங்க சேர்த்து வச்சதா இருக்கலாம், எதுனாலும் ஓகே, அது ஆர்டியில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் வந்து கிடைக்கும். செகண்ட் ஒன் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட், PPF. இது கவர்மெண்ட் பேக்ட். இது ஒரு லாங் டேர்ம் சேவிங் ஸ்கீம். 15 years மெச்சூரிட்டி. நீங்கள் மாசத்துக்கு 500லேருந்து ஒரு வருஷத்துக்கு 1.5 lakhs வரைக்கும் இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் மந்த்லி இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை லம்சமாக அந்த ஃபுல் அமௌண்ட் கொண்டு போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம். இதோட ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா டாக்ஸ் ஃப்ரீ, காம்பவுண்டிங், அதாவது வட்டிக்கு வட்டி. ஸோ ஓவர் த இயர் உங்களோட காசு வந்து வளரும். கவர்மெண்ட் பேக்ட். ஸோ ரொம்ப சேஃபாக வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். மூணாவது மியூச்சுவல் ஃபண்ட், SIP, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். நீங்கள் 500 rupeesலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நிறைய ஆப் வந்து இருக்கு. ஒரு நல்ல ஆப்பை செலக்ட் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட KYC முடிச்சிருங்க. நீங்க எந்த ஃபண்ட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்றத செலக்ட் பண்ணுங்க. எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த அமௌண்ட்டை சூஸ் பண்ணி வச்சிட்டீங்கன்னா மந்த்லி அதுவே வந்து டெபிட் ஆகும். 500 rupeesலேருந்து நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க மெதுவாக வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னா யூ கேன் இன்க்ரீஸ் இட். ஸோ நிறைய காசு சம்பாதிக்கிறவங்க தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு கிடையாது. அதே மாதிரி ஒரு பெரிய இடத்துல இன்வெஸ்ட் பண்ணா மட்டும்தான் நல்லது அப்படின்னு கிடையாது. நம்ம கிட்ட வர காசை வச்சு நம்ம குட்டி குட்டியா இன்வெஸ்ட் பண்ணுவோம். வருஷங்கள் போக போக கண்டிப்பா நம்மளோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்து பெட்டர் ஆயிட்டே வந்து வரும். ஸோ இதை பத்திலாம் யோசிச்சுட்டு ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு உங்களுக்கு எது கரெக்டா இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட்.